அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்துஹு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை படைப்பதற்காக வேண்டி நடு பூமியிலே நின்று ஒரு பிடி வெள்ளை மண் அள்ளிக் கொண்டு வரச் சொல்லி ஜிப்ரில் அலைஹிஸ்ஸலாத்தை ஏவினான். அப்போது ஜிப்ரில் அலைஹிஸ்ஸலாம் பிர்தவுஸ் என்கிற சுவர்க்கத்துடைய மலாய்கத்துகளும் 7வது வானத்தில் இருக்கின்ற மலாய்கத்துகளுமாக வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய கபரில் நின்றும் ஒரு பிடி மண் அள்ளிக் கொண்டனர். அப்போது அந்த தளம் வெள்ளையாகவும் துப்புரவாகவும் இருந்தது. அந்த மண் தசனிம் என்கிற சொர்க்கத்தின் ஆற்றுத் தண்ணீரைக் கொண்டு குழைக்கப்பட்டது. பிறகு அந்த மண் வெள்ளை முத்தை போல ஆயிற்று. பின்பு சொர்க்கத்துடைய ஆறுகள் அடங்கலும் அந்த முத்து அழுத்தப்பட்டது. அந்த முத்து வானங்களிலும் பூமிகளிலும் கடல்களிலும் சுற்றப்பட்டது. அப்பொழுது மலாய்கத்துகள் எல்லோரும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அவர்களுடைய சிறப்பையும் அறிந்தார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தையும் அவருடைய சிறப்பையும் அறியும் முன்னாலேயே அறிந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் மண்ணுக்கும் தண்ணீருக்கும் இடையில் இருக்கும் போதே நான் நபியாக இருந்தேன் என்று. பின்பு அந்த முத்து ஆதமுடைய மண்ணில் போட்டு குழைக்கப்பட்டது. அல்ஹம்துலில்லாஹ், எல்லா புகழும் இறைவனுக்கே.